இருந்தால் அந்த பாதத்தை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா காலமும் அந்த அருள் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே வழி நடத்தும். அதுபோல் நம்ம எல்லாரும் குரு ஸ்மரணையோடு இருக்க வேணும். அதுபோல் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஈஸ்வர பக்தி நிறைய இருக்குது. அது இல்லைன்னா நமக்கு இங்கே எல்லாம் இருக்க முடியாது. எல்லாருக்கும் தான் பக்தி இருக்குது. நிறைய மக்கள் சொல்லுவாங்க, ஐயோ கடவுள் மேலே நல்லா பக்தியோடு இருந்தோம். யாருக்கு இந்த உலகத்தில் பக்தி இல்லாமல் இருக்குது? ராவணனுக்கு கூட பக்தி இருந்தது, கம்சனுக்கு பக்தி இருந்தது, அசுரர்களுக்கும் பக்தி இருக்கு. ஒரு திருடனா இருந்தாலும் திருடத்துக்கு போகும்போது யாருக்கும் விட்டுட்டு போறார் இல்லையா? அவருக்கும் பக்தி இருக்கு. கொஞ்சம் சர்க்கரையில போடுங்க, அங்கே இரும்பு வரும். அந்த இரும்புக்கு சர்க்கரை மேல ரொம்ப பக்தி இருக்கு. அதுபோல நம்மளுக்கு தேவையானது ஏதாவது ஒன்று அங்கங்கே இருந்தால் அதுக்கு மேலே நமக்கு ஒரு அன்பு வரும், பாசம் வரும், அது இருக்கணும்னு ஆசை வரும். அதுதான் பக்தி. அப்போ எல்லாருக்கும் தான் இந்த உலகத்தில் பக்தியும் எல்லாமே இருக்கு. யாருமே பக்தர் இல்லாமல் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் பக்தி இருக்கு. ஆனால் அந்த பக்தி சரியான வழியில வரணும். அப்போதான் அந்த பக்தியின் மூலியமா நமக்கு நல்லது நடக்கும். ஹனுமானுக்கும் பக்தி இருந்தது, ராவணனுக்கும் பக்தி இருந்தது இல்லையா? ராவணனுக்கு சிவனுக்கு மேல ரொம்ப பக்தி. எப்பவும் பார்த்தாலும் அவர் சிவனை பூஜை பண்ணிக்கொண்டு சிவனை பாடி புகழ்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் அவர் கேட்ட வரம் என்ன? ராவணன் கேட்ட வரம் எல்லாத்தையும் அழிக்கணும், எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கணும். அதான் சிவன் கிட்ட ராவணன் கேட்ட வரம். இந்த உலகத்துல நான் தான் பெரியவனா இருக்கணும், எல்லாரும் என்னுடைய அடிமையாக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கணும், அப்படி என்றும் வரம் கேட்டார். ஓ சரி என்று சொல்லிட்டு சிவன் அள்ளி கொடுத்தார் வரம். அப்பவே சிவன் சொன்னார், உனக்கு அகங்காரம் மேலே ஏறும்போது நாராயணன் வந்து உன் தலையை எடுக்கும். அப்போ திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணிக்கிட்டு ராவணனோட தலையை எடுத்து விட்டது. அது ஒரு பக்தி. அதுபோல ஹனுமானுக்கு ஒரு பக்தி இருந்தது. பகவானுடைய நாமம் உலகமெல்லாம் பாடி புகழ்த்துகின்ற பக்தி. அந்த ஹனுமானுக்கு பார்த்தீங்களா, இந்த உலக அளவில் இன்னைக்கு எல்லா ஆலயத்திலும் இடம் இருக்கு. ராவணனுக்கு கம்சனுக்கும் எந்த ஆலயத்திலும் இடம் இல்லை. என்ன காரணம்? ராவணனுக்கு இருந்த பக்தி சுயம் நிலத்துக்காக, ஹனுமானுக்கு இருந்த பக்தி சமஸ்த லோகங்களுக்காக. அது மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைவான பக்தி இருக்கணும், சேவை செய்யணும். அதான் ரியல் பக்தி. நீங்க செய்யற சேவையில தான் உங்க பக்தியை நீங்க காட்டணும். பக்தி என்ன? செய்யற சேவையில தான் பக்தி காட்டணும். 4 பேருக்கு நீங்க நல்லது பண்ணுங்க, அதுதான் டிவோஷன். இன்சைட் பகவான், அவுட் சைட் பக்தி. உள்ள பகவான் நிறைவாக இருக்கு என்றது நீங்க செய்யற சேவையை நீங்க காட்டி கொடுக்கணும். ஹனுமான் அப்படிதான் காட்டி கொடுத்தார். ஹனுமானுக்குள்ள நிறைவாக இருக்கின்றார் ராமன். அந்த ராமனை உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவர். அவர் ராமன் உள்ளத்துல வச்சுக்கிட்டு மலையை தூக்கிட்டு வந்தார். லட்சுமணனுக்கு ஒரு ஆபத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணினார்? அவர் ஒரு பெரிய மலையை கையில தூக்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற மருந்து எடுத்துட்டு லட்சுமணனை காப்பாற்றினார். அதுபோல நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மனசு லைஃப் டைம் இருக்கணும். நீங்க உங்களோட பசியும் தாகத்தையும் பார்க்க வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பசியும் தாகத்தையும் உணர்ந்து அவங்களுடைய பசியும் தாகத்தையும் ஆற வைப்பதற்கு நம்மால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். அதுதான் டிவோஷன். சுவாமி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இரவில் தான் பிரசாதம் சாப்பிட்டோம். இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் நீ இதெல்லாம் முடிச்சு இல்லத்தில் போயிட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் எங்களோட தூக்கத்தை அடக்கி வச்சுட்டோம், தாகத்தை அடக்கி வச்சுட்டோம், பசியை அடக்கி வச்சுட்டோம். இதை 3ஐயும் அடக்கி வச்சுட்டு தான் இந்த வேஷத்தை போட்டுட்டு இந்த மண்ணுக்கு வந்தோம். ஏன்னா அதை 3ஐயும் அடக்கி வைக்கலன்னா இந்த வேஷத்தை போட்டு இந்த மண்ணில் வாழ முடியாது. நம்ம சேவை பண்ணணும்னா தன்னை மெய் மறந்து மனம் துறந்து சேவை செய்யணும். மெய் மறக்கணும். மெய்யில தான் நமக்கு இந்த தூக்கம் பசி தாகம் எல்லாம் இருக்குது. அந்த மெய்யை மறந்து விட்டீங்கன்னா, மனம் திறந்து விட்டீங்கள் என்றால் சேவையில் நீங்கள் நிறைவாக இருக்கலாம். ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு டைம் இல்லை, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்தீங்கன்னா இங்கேருந்து எதுவுமே கிடைக்காது. இங்கேருந்து ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும்னா ரொம்ப அமைதியும் பொறுமையும் வேணும். சபரிமலைக்கு நீங்கள் ஐயப்பனை கும்பிட போனீங்கன்னா மணித்தேனுக்கு எனக்கு கியூவில் நிற்கணும். அந்த காட்டில் இரவென்றோ பகலென்றோ பார்க்காம எவ்வளோ நேரம் அந்த காட்டுக்குள்ள கியூவில் நிற்கணும். ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் பகவானை பார்க்க முடியும், அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட் பகவானோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மணித்தேலம் மக்கள் கியூவில் போகிறாங்க, எத்தனை கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் மிதிப்பாங்க, காலையும் கையிலையும் உடம்பையும் வந்து மிதிப்பாங்க.
கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு ஒரு நிமிஷம் பகவானை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே போல திருப்பதியில போய் பாருங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல போனோம். அங்க சன்னிதியில போனா அங்கிருந்து கூப்பிட்டு கூட சொல்ல மாட்டோம், தள்ளுங்க 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 அப்படிதான் சொல்லுவோம். அப்ப பாத்தீங்களா, ஒரு செகண்ட் நேரம் பகவானோட தர்ஷன சாயுஜ்யம் கிடைப்பதற்காக எவ்வளவு நேரம் நம்ம தவம் இருக்கிறோம். அந்த மாதிரி மனசு நமக்கு இருக்கணும். காடா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் முள்ளா இருந்தாலும் மெய் மறந்துட்டீங்கன்னா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. மனம் திறந்துட்டீங்கன்னா பகவானை மட்டும்தான் தெரியும். கல்லுல விதிச்சாலும் பகவானை தான் தெரியும். கல்லும் முள்ளும் காலுக்கு நித்தம், புல்லும் புள்ளியும் பரமானந்தம். என் காரணம் சுவாமியே சரணமையப்பா. அந்த சுவாமியே சரணமையப்பா என்ற ஒரே ஒரு நாமத்தாலே அந்த கல்லு முள்ளு காடு மேடெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஐயனை மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி சமர்ப்பணமா நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்க முடியும். அப்போ மாதாவுக்கும் பிதாவுக்கும் குருவுக்கும் பகவானுக்கும் மானசீகமா சமர்ப்பணம் பண்ணிக்கிட்ட எல்லாரும் உட்கார்ந்துக்குவோம்.